பக்தி யுகம் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர், வாஸ்து நிபுணர், பங்கு சந்தை ஜோதிடர் அசோக் கந்தசாமி சார் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். ஓகேங்க ஐயா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிறப்புங்க ஐயா. கடந்த எபிசோட்ல 8ஆம் பாவம் அதை பத்தி பேசியிருந்தோம். நிறைய பேர் துல்லியமான பலன் எப்படி சொன்னீங்க, கரெக்டாக எனக்கு அப்படியே இருந்துச்சு. அதுவும் இந்த கிரகங்கள் சார்ந்த விஷயம் நம்ம பேசியிருந்தோம். துல்லியமான பலன் சூப்பராக சொன்னீங்கய்யா. அதை தொடர்ச்சியாக ஒரு சீரியஸாக பண்ணலாம் நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஸோ அந்த வகையில் எல்லாரும் ஆவலை எதிர்பார்த்துருந்து அந்த 10ஆம் பாவம் சொல்லும்போது 2 வகையாக பிரிச்சுக்கலாம். அதாவது கர்மஸ்தானம் சொல்லுவாங்க, நம்ம என்ன கர்மம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி எடுக்கலாம். 2வது தொழில். எல்லாருக்கும் ஆசை தான், வேலைக்கு போயிட்டு இருக்கோம், கடுமையாக உழைக்கிறோம், ஆனால் நம்ம சுய தொழிலாக பண்ணணும் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி சொல்லக்கூடிய 10ஆம் பாவத்தை பற்றி நீங்கள் பார்க்கலாங்க ஐயா. ஃபர்ஸ்ட்டு இந்த 10ஆம் பாவங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த தொழில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அந்த தொழிலுக்கு சனிக்காரன். ஏன் கர்மா சார்ந்தது அப்படின்னு அதை சொல்கிறோம்னா, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு பணம் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பணம் வருவதற்கு தொழில் ரொம்ப முக்கியம். அந்த தொழிலில் எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இன்பமா துன்பமா, அதில் மன உளைச்சல் எல்லாமே அந்த கர்மா பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த சனினாலே கர்மாங்கிறாங்க, தொழிலுங்கிறாங்க, 10ஆம் பாவ தொழிலுங்கிறோம். அதோடைய காரணம் தான். அப்போ அப்பேற்பட்ட பாவத்தில் எந்த மாதிரி கிரகம் அமைப்பு இருக்கோ அந்த தொழிலை அவங்க செய்கிறாங்க, அந்த வேலைக்கு அவங்க செல்கிறாங்க. அதில் எந்த மாதிரி அமைப்பு ஆதிபத்தியம் இருக்கிறத பொறுத்து லாபம் நஷ்டம், இன்னும் சொல்லப்போனால் ஒரு தொழில் மூலியமாக ஒருத்தருடைய உயிர் போகிறது எல்லாமே அதில் முழுமையாக தங்கியிருக்கிறது அந்த ரகசியம். அப்போ என்ன, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. அதை பொறுத்து நம்ம இப்போ பார்ப்போம். சிறப்புங்க, அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இப்போ 10ஆம் பாவம் சொல்லுவாங்க. அந்த 10ஆம் பாவத்தில் நிறைய பேருக்கு என்னன்னா கனவே இருக்கு, சொந்தமாக நிற்கணும். இது சில பேர் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வருவாங்க. ஆனால் அவன் ரெண்டுமே குறிக்கிறது 10ஆம் பாவம் தான் இல்லைங்களா? அது கன்ஜெக்ஷன் மூலியமாவே பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். 10ஆம் பாவத்தில் நின்ற கிரகத்தை பற்றி நம்ம பலன் பார்த்துடலாங்க ஐயா. அப்படி இருக்கும்போது 10ஆம் பாவத்தில் சூரியன் நின்றுச்சுன்னா என்ன பலன்கள் கிடைக்கும்? இப்போ 10ஆம் பாவத்தோட அப்படியே சனியை வச்சு போனாங்க. சூரியன் நிற்கிது, 10ஆம் பாவத்தில் சூரியன் நிற்கிது, சிம்மத்தில் அவங்களுக்கு கிரகம் நன்றாக இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அரசாங்க ரிலேட்டடான ஜாப்ல அவங்க போவாங்க, அந்த ஃபீல்டில் அதிகமாக இருப்பாங்க. இப்போ என்னென்னா கவர்மெண்ட் ஜாப்ல என்னவா வேணா இருக்கலாம், லக்கண குடுப்பனையிலும் மற்ற புதன் குரு வச்சு எந்த லெவலான பொசிஷனுக்கு அவங்க போவாங்க, திசாபுத்தி வச்சு எப்போ போவாங்கிறது மற்ற டீட்டெயில்ஸ் அதில் பார்ப்பாங்க. இப்போ 10ஆம் பாவத்தை மட்டும் பார்க்கறதுனால அரசாங்க ரிலேட்டடான ஜாபு அந்த மாதிரியான விஷயங்கள் தானே. இப்போ அரசாங்க ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஜாபுங்கிறது கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்பு கண்டிப்பாக உண்டு. 2வது ஆப்ஷன், அப்பா செய்த தொழிலை கண்டிப்பாக இவர்கள் எடுத்து சிறப்பாக செய்வார்கள். எத்தனையோ பேரை பார்ப்பீங்க, அப்பா செஞ்ச தொழில் இவங்க வரும்போது அப்படியே லாஸ் ஆயிரும். இவங்களுக்கு அந்த கொடுப்பனை இருக்கு. இந்த 2 தாண்டி அவங்க வேற எங்கேயும் போக முடியாது. புரியுதுங்களா? இப்ப இந்த கான்செப்ட்ல தான் நம்ம என்னன்னா அந்த அரசாங்க வேலையா இல்ல அப்பா தொழில் செய்வாராங்கிறது மற்றதை வச்சு நம்ம சொல்லுவோம். சிறப்புங்க. இப்ப 10ல இருக்கனால தலைமை பதவி அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா இருக்குங்க. இப்ப நம்ம அந்த லக்கண கொடுப்பனையும் 10ஆம் அதிபதியோட கிரக சேர்க்கையும் வச்சாதான் எந்த லெவல்ல பொசிஷன் போக முடியும்னு சொல்ல முடியும். பட் கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்புங்கிறத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சிறப்புங்க, சிறப்பு, அற்புதமா சொன்னீங்க ஐயா. அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரன் 10ஆம் பாவத்தில் சந்திரன் என்ன பலன் ஐயா? 10ஆம் பாவத்துல சந்திரன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உணவு சார்ந்த தொழில்கள்ல இருப்பாங்க, பயணம் சார்ந்த தொழில்கள்ல இருப்பாங்க, பயணம் சார்ந்த வேலைகள்ல இருப்பாங்க. உணவு பெரிய பெரிய உங்களுக்கு ஹோட்டல் எல்லாமே ஃபுட்டுக்குன்னு தனியாக ஒரு மேனேஜர் போகும். ஸோ அந்த மாதிரியான பொறுப்பு இவங்க தனியாக தொழில்னு பண்ண ஆரம்பிச்சா இவங்க ஹோட்டல் வைக்கிறது, பயணம் சார்ந்தது அடிக்கடி இருக்கிறது. இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு கார்பரேட் கம்பெனியில் டிராவலிங் அதிகமாக இருக்கும், ஃபாரின் ட்ரிப் அதிகமாக போவாங்க. இவங்களுக்கு எல்லாமே சந்திரனோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது அவங்க பிறப்பு ஜாதகத்தில் சந்திரன் சூரியன்லாம் இருந்தாங்கன்னா ஒரு உயர்ந்த பொசிஷனில் இருப்பாங்க, ஹெச்ஆர் லெவலில், ஜிஎம் லெவலில், சிஎஃப்ஓ லெவலில், அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருப்பாங்க, டிராவலிங் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல. 10ஆம் பாவத்தில் புதன் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? 10ஆம் பாவத்தில் புதன் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் கண்டிப்பாக செய்வார்கள். பார்ட்னர்ஷிப் இவர் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும். சக்சஸ் ஆகுமா இல்லையாங்கிறது புதனோடைய இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையை வச்சு சொல்லலாம். இப்போ புதனுடைய சனிக்கேது இருந்துச்சுன்னா பார்ட்னர் போட்டு சண்டை சச்சரவுல பிரிஞ்சு வந்துருவாங்க. புதன் சூரியன் குருவோடைய சேர்க்கை இருந்ததுன்னா 30 வருஷமா பார்ட்னர் சூப்பரா அடுத்தடுத்து லெவலுக்கு உயர்ந்து போவாங்க. புதன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே கம்யூனிகேஷனு, ஐடி, 2வது பாத்தீங்கன்னா கன்சல்டேஷன்ஸ், கன்சல்டன்சி ஏஜென்சி, இந்த மாதிரி பல்வேறு விதங்கள் இருக்கு. புதன் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். புதனுடைய ஆதிபத்தியம் சிறப்பாக இருக்கும் பட்சத்துல
மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். சிறப்பு. அதாவது நம்ம வாய் பேசி பிழைக்கிறது, கணினி முன்னாடி உட்கார்றது எல்லாமே அதாங்க. சின்ன அவங்க என்னன்னா பிரெயின் யூஸ் பண்ணி அழகா பண்ணுவாங்க. இப்ப என்னப்பா இவன் அறிவை வச்சு இவ்வளவு சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் புதன் தான் காரங்க. ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்க, ஸ்மார்ட் ஒர்க், ஸ்மார்ட் என்ன எல்லாமே வந்து நம்ம புதன் சொல்லலாம். ஏதாவது ஒண்ணு பண்ணி பணம் சம்பாரிச்சிருவாங்க. சிறப்பு, அற்புதமா சொன்னீங்க ஐயா. அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் பாவத்தில் குரு. குரு இப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா நேர்மையாக தெளிவாக செய்யக்கூடிய ஒரு கிரகம். அது வந்து மேக்சிமம் குருவுடைய காரகத்துவம்ல எடுத்துட்டீங்கன்னா டீச்சர், லெக்சரர், ப்ரொஃபசர் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ரெண்டாவது பரம்பரை தொழில்னு சொல்லுவாங்க. பரம்பரை அப்பா தொழில் வேற, பரம்பரையாக செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே குரு தான். ஒருவருடைய ஜாதகத்துல நான் ரீசெண்டா பார்த்ததே சொல்றேன். அவங்க அப்பாவுக்கு சனி குரு, இந்த பையனுக்கு லக்கணத்திலையும் குரு, 10ஆம் பாவத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சனி இருக்கு, சனி புதனுடைய சேர்க்கை, எல்லா அம்சமும் சிறப்பாக இருக்கு. அவங்க அப்பாவுடைய ஜாதகத்திலையும் பார்த்தாலும் குரு, 3 தலைமுறையிலையும் அந்த குருவோடைய சேர்க்கை இருக்குங்காட்டி தொழில் ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. ஈரோட்டுல தான் இருக்காங்க. அந்த குரு இருக்காட்டி இவங்களுக்கு நஷ்டங்கிறது என்னன்னா சின்ன சின்ன ஏற்ற இறக்கமே தவிர சிறப்பா செஞ்சுட்டு வராங்க. இப்ப இவருக்கு ஒரு பையன் இருக்குது. இந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி சூரியன், சனி சூரியன் இந்த 10ல சூரியன் சொல்லிட்டு அப்பா தொழில் செய்வாங்க. அப்போ அது தொடருதான். இந்த பையன்ல இருந்து இது கட் ஆகும். ஏன்னா அந்த குரு நின்றுச்சு, சூரியன் வந்துருச்சு. இப்ப இவங்க தொழில் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த பையனுக்கு பிறக்கக்கூடிய வாரிசுங்கிறது இந்த தொழில் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த குருங்கிறது பரம்பரை தொழில். ஜாபுங்கும் போது லெக்சரர், ஆசிரியர்கள், இது எல்லாமே எடுத்துக்கலாம். எந்த மாதிரி வேணா ஆசிரியரா இருக்கலாம். நீங்க ஒரு ஃப்ரீலான்சரா இருக்கீங்க, எப்படி ஒரு கோடிங் கத்து தரீங்க, நீங்களும் அது குரு தாக்கம் வந்துடும். ஒரு ஜோதிடரா இருக்க ஜோதிட வகுப்பு எடுக்கிறோம், அதுவும் குரு தாக்கம் வந்துடும். எந்த மாதிரியான விஷயமா இருக்கலாம், ஒரு டீச்சிங் பண்றது எல்லாமே குரு தான். 10ஆம் பாவத்தில் சுக்கிரன். 10ல சுக்கிரன் ரொம்பவுமே வந்து பாத்தீங்கன்னா விலை உயர்ந்த ஒரு கடைகள் வைக்கிறது, பிராண்டட் ஷர்ட்ஸ், பிராண்டடான பர்ஃப்யூம்ஸ், ஒரு ஃபேன்சி ஸ்டோர்ஸ், இந்த மாதிரி இருக்கிறது, வெளிநாட்டு உபகரணங்களை வாங்கி வைக்கிறது, லக்ஸுரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாமே பண்றது, இது எல்லாமே சுக்கிரனை குறிக்கும். இல்ல இதை தாண்டி இருக்கோம்னா நீங்க வந்து பெரிய பெரிய ஒரு நிறுவனத்துல ஒரு எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு தெரியுங்களா, மக்களை கவரணும், அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்வாங்க. அதற்கடுத்து சினிமா ஆர்டிஸ்ட், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட், இது எல்லாமே அந்த சுக்கிரனுக்குள்ள வரும். சினிமா, சீரியலு, அதோடைய காரகத்துவத்தை பொறுத்து அது லெவல் கூட குறைய இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த சுக்கிரன் குறிக்கும். சொல்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும், அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும். அந்த ஃபீல்ட்ல தான் இருப்பாங்க, அதை சார்ந்த ஃபீல்ட்ல தான் இருப்பாங்க. அடுத்து 10ஆம் பாவத்தில் பாத்தீங்கன்னா செவ்வாய். 10ஆம் பாவத்தில் செவ்வாய், நல்லா புரிஞ்சுக்கங்க, இதுக்கு கம்மியான மதிப்பெண் தான். செவ்வாய் ஒரு நல்ல ஆதிபத்தியம் பெற்று இருக்கு, அஷ்டமாதிபதி இல்ல, 12 குடையவனா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் ஃபீல்டுக்குள்ள போறவங்க ஓரளவுக்கு தப்பிச்சுக்கிறாங்க. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60% பார்த்தாச்சு ஐடி ஃபீல்டுக்குள்ள போறாங்க. ஒரு 3 வருஷத்துக்குள்ள 10 கம்பெனி மாறிடுறாங்க. இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும்னு அப்பளையதோட்டு சொல்லிட்டு வந்தது எல்லாமே 10ஆம் பாவத்துல மட்டும் இருக்கிறது இல்ல, அதோட பார்வையும் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அதனால என்னன்னா செவ்வாய்ங்கிறது அவ்வளவு வந்து சுபத்தன்மையா 10ஆம் பாவத்துக்கு கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல போறவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும், பட் அதை டேக் ஓவர் பண்ணி மேல வந்துருவாங்க. இப்ப செவ்வாய்ங்கிறது மேக்சிமம் நம்ம எந்த இதுல இருந்தாலும் கவனமாக இருக்கணும். பிஸ்னஸ்ன்னு பண்ணா கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டான ஃபீல்ட்ல வந்து பண்ணுவாங்க. ஜாப்னு வந்து பாத்தீங்கன்னா ஐடி செக்டர், இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள அவங்க இருப்பாங்க. 10ஆம் பாவத்தில் ராகு. 10ல ராகு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அந்நிய நாட்டு கம்பெனி அதுல ஒர்க் பண்றது, பெரிய அளவுல பிசினஸ் பண்றது, சின்ன அளவுலயே கிடையாது, மல்டி க்ரோர்ல வந்து பண்றது. ரெண்டாவது வந்து லிக்கர் ஷாப் வைக்கிறது, தியேட்டர்ஸ், சுக்கிரனையும் குறிக்கும் தியேட்டர்ஸ், தியேட்டர் ஓனர், மால் காம்ப்ளெக்ஸ் இது ஓனர் எல்லாமே. அதே மாதிரி ஃபாரின்ல போய் கம்பெனி வச்சு இது பண்றது, ஃபாரின் கம்பெனிக்கு ஜாபா வேலைக்கு போறது, அதுல ஹையஸ்ட் சேலரி வாங்குறது, இதெல்லாம் ராகு திசையில ரொம்ப பீக்ல இருக்கும். இதெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது ஒரு நல்ல ஒரு அமைப்பா அந்த ராகு வந்து வெரி குட், டப்புன்னு கொண்டு போயிடும் அந்த திசையில வந்து நம்மள மேல கொண்டு போய் ஒரு பிரம்மாண்டத்துக்கு காட்டி. கண்டிப்பாக சினி ஃபீல்டும் நம்ம சொல்லலாம். ராகு திசை, ராகு நல்ல இடத்துல இருக்கிறது தான் 10. அதுல வந்து நல்ல கிரக சேர்க்கையோட இருந்து அந்த திசை நடக்கும் போதெல்லாம் தான் டாப்ல வந்திருக்காங்க. எக்ஸாம்பிள் ரஜினி சார் எடுத்துக்கங்க, சிவகார்த்திகேயன் எடுத்துக்கங்க, இவங்க எல்லாமே அந்த ராகு திசையில தான் பீக்ல வந்தது. 10ஆம் பாவத்துக்கு கேது. செவ்வாய்க்கு எப்படி கம்மியான சொன்னோமோ கேதுக்கு வந்து 0
மைனஸே சொல்லலாம். 10ல் கேது இருந்தா கம்முனு ஜாப் மட்டும்தான் போகணும். தொழில் செஞ்சு போண்டியானான்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அது எல்லாமே 10ல் கேது தான். 10ல் கேது இருந்து ஏதோ தொழில் செஞ்சு உருட்டிட்டு இருக்காங்கன்னா முதலீடு இல்லாத தொழில். முதலீடு இல்லாத தொழில்னா ஏஜென்சி, கமிஷன் பேஸ்டு பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட்ல கமிஷன் பேஸ் பண்ணி பண்றது, பிரச்சனை இருக்க லேண்ட் எடுத்து வித்து பண்றது, சாஃப்ட்வேர் பிஸ்னஸ், அது முதலீடு இல்லாமல் ஓகேங்களா, கஸ்டமைஸ் மட்டும் பண்ணி தர்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரிலேட்டட் ஸ்டோர்ஸ், சாமி படம், அந்த கயிறு, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வைக்கிறது. இதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் ஓரளவுக்கு தப்பிச்சுக்கிறாங்க. பெரிய முதலீடு போடுறது, போய் நான் வந்து ஃபுட் ஷாப் வைக்கிறேன், நான் போய் ஸ்டீல் கம்பெனி வைக்கிறேன், நான் போய் பெரிய ஃபேக்ட்ரி போடுறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், பெருசாக எப்படி முதலீடு போடுறாங்களோ எல்லாமே அழிச்சிடும். அதாவது நீங்க சொல்றத பார்த்தா அரசனும் மாண்டியாக வைக்கும். அதே தான், எக்ஸாக்ட்லி அந்த கான்செப்ட் தான் அதில் இருக்கு. சிறப்புங்க ஐயா. அடுத்து இறுதியா பார்த்தோம்னா சனி. அதாவது 10ல் ஒரு பாவியாச்சு இருக்குன்னு சொல்லுவாங்க பொதுவா. ஸோ அப்படிப்பட்ட சனியை பத்தி நீங்க சொல்லுங்க ஐயா. 10ல் சனி என்னன்னா மேக்சிமம் தொழில் செய்யாம கடைசி வரைக்கும் வேலைக்கே போய் வரக்கூடிய ஆளுங்க தான் 10ல் சனி. போற இடத்துல இது போதும்பா, எனக்கு இதை தாண்டி போய் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எனக்கு விரும்பல, 30,000 சம்பளம் வந்தாலும் போதும், 50,000 வந்தாலும் போதுங்கிற மனப்பான்மையோட அந்த அடிமை தொழிலையே செஞ்சு ரிட்டையர் ஆகக்கூடிய காரகம் தான் சனி. அதே மாதிரி பல்வேறு இடத்துலையும் மாறுவாங்க. ஒரே இடத்துல வேலை செய்யாம பல்வேறு இடத்துலையும் மாறுவாங்க. பல திறமைகள் இருந்தாலும் மேல சக்சஸ் ஆகி வர முடியாம இருக்கிறது தான் சிறப்பு. ஏன்னா கர்மஸ்தான அதிபதியுமே அவரு தான். நிறைய பேர் வந்து உள்ளுக்குள்ள பயங்கரமான குமுறல் இருக்கு. என்னன்னா, நான் சொல்லி கொடுத்தவன் எனக்கு மேல மேனேஜர் ஆயிட்டான், நான் இதை பண்ணி கொடுத்தவன் அவன் இப்போ ஓனா கம்பெனியை வச்சுட்டான், தூக்கி விட்டவன் நல்லா வளர்ந்து அங்க போயிட்டான், என்னால நான் இதே இடத்துல இருக்கேன், எனக்கு அவனை விட திறமை இருக்கு, அது மற்றவங்களுக்கு தெரியும். பட் சுச்சுவேஷன்ல இப்போ ரஜினிகாந்த் ஒரு ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பாப்லையா ஏதோ சக்சஸ் மீட்லையும், திறமை இருந்தா மட்டும் மேல போயிட முடியாது. ஸோ நமக்கான நேரம் காலம் அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் எல்லாமே வரும்பொழுதுதான் போக முடியும். ஸோ இப்போ அது என்னன்னா எல்லாத்துக்குமே பொருந்தது தான். இப்போ ஏகப்பட்ட பேர் சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க, அழகா இருப்பாங்க, பார்க்க வந்து ஒரு இம்ப்ரெசிவா இருக்கும். பட் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியாது. ஒரு சிலர் சுமாராக தான் இருப்பாங்க, டப்பு டப்புன்னு மேலே வந்துடும். அதே மாதிரி தான் அவங்களுக்கான காலகட்டங்கள் நேரங்கள் தான் டிசைட் பண்ணுது. அப்போ நம்ம அதை என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதில் மூவ் ஆன் பண்ணுறது தான் நம்ம பண்ணுறது. இப்போ மோட்டிவேஷனலாக நம்ம எடுத்துக்கலாம், பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது தான் வேணும். சம்டைம்ஸ் மோட்டிவேஷனாலே ரொம்ப தவறாக போயிடும். இப்போ பங்குச்சந்தையில் வந்து ஒருத்தங்க லாஸ் ஆகுறாங்க ஷேர் மார்க்கெட்டில், இப்போ மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறாங்க, எவ்வளோ விழுந்தாலும் எந்திரிச்சு போய் மறுபடியும் வேலை செய்யும், பணம் போயிட்டே இருக்கு, எங்கே போய் பணத்தை எடுக்கிறது, அப்புறம் போய் பணத்தை என்ன மரத்திலே கைக்குது. மோட்டிவேஷனலையுமே எங்கே யூஸ் பண்ணணுங்கிற ஒரு காமன் சென்ஸோட பயன்படுத்தி போகணும். ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி தான் போகணும். ஸோ அதுதான் இதோடைய கிரகத்தோடைய தாக்கம். இது நான் சொல்ல பிளானட்டோட பொசிஷன். ஐயா இறுதியாக ஒரு கேள்விங்க. அதாவது வாஸ்து, இந்த வாஸ்து ஏன்னு கேட்குறேன்னா 10ஆம் பாவங்கிற தொழில் பண்ணக்கூடியவங்க, அந்த தொழிலில் அந்த வாஸ்து கோளாறு கன்ஃபார்ம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கிரகம் வந்து உங்களுக்கு தெரியுமா ஐயா? இப்போ வந்து 10ல் வந்து ஒரு புதன் இருக்கு அப்படின்னா அவங்க வாஸ்து கோளாறு இந்த மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியும்? 10ல் பொறுத்து கிடையாதுங்க. இப்போ ஒரு ஜாதகத்துல குரு கேது இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வடக்கு வாசல்ல போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் குரு கேது காம்பினேஷன். குரு வந்து கேது கூட இருந்தாலும் பார்வையில பார்த்தாலும் வடக்கு வாசல்ல இருக்கக்கூடாது. இப்ப சேம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வீடுங்க, ஒரு கேட்டட் கம்யூனிட்டின்னு வச்சுக்கோங்க. நார்த் பார்த்த மாதிரி வீடு இருக்கு, அதாவது வடக்க பார்த்த மாதிரி வீடு இருக்கு. அதுல ஒரு 3 பேர் சக்சஸ் ஆறாங்க, ஒருத்தர் மட்டும் தோக்குறாங்க. எப்படி? இதுல வந்து என்னன்னா எல்லாமே வாஸ்து பிரகாரம் இருக்கு. இப்போ வடக்க காரகம் வந்து குரு, வடக்கு பார்த்த இருக்கக்கூடிய காரகம். அப்போ அந்த குருங்கிறத ஒரு காரகத்துவத்தை எந்த கிரகம், மற்றவங்களுக்கு எல்லாமே குரு வந்து சூரியனோட தொடர்பு, குரு வந்து புதனோட தொடர்பு, அந்த 3 வீடு. இவர் அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து கடன் மேல கடன் பிரச்சனை, தொந்தரவு பிரச்சனை, அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துறாரு, அதுக்கப்புறம் நல்லா இருக்காரு. இது ஒரு இது. இதை தாண்டி இன்னொன்னு, இந்த குரு கேது இருக்கிறவங்க எல்லாருமே வடகிழக்குல ஏதோ ஒரு தப்பு பண்ணிடலாம். அந்த இடத்துல வெயிட் கொடுக்கறது, அந்த இடத்துல ஸ்டேர் கேஸ் போடுறது, அந்த இடத்துல பாத்ரூம் வைக்கிறது, அந்த இடத்துல க்ளோஸ் பண்றது, இல்லைன்னா அந்த மாதிரி அடைஞ்சு கிடக்கிற ஓப்பனா வாங்கினாலும் வீடு ஓப்பனா வாங்கலாம் அங்க ஷெட்டு போட்டு மூடிடுறது, அங்க சூரிய ஒளிச்சத்தையும் அந்த மழை தண்ணீரும் வராம இருக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க செஞ்சிடறாங்க. அதனால என்ன நேரடிங்கய்யா அப்படி பண்றதுனால? அதுக்கு அப்ப என்ன, அந்த குருக்கேது இருக்கிறனால அதை பண்ணும் பொழுது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா கடன்காரராக. குருக்கேதுனால ஏதோ ஒரு கடன் அவங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக வச்சுக்கிட்டே இருக்கும். ஆமாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரியா யோசிக்க முடியாது.
ஷேர் மார்க்கெட்ல போய் தப்பா முதலீடு போட்டு வர்றது, இந்த MLM பிசினஸ்ல பணத்தொட்டு இது பண்றது, இன்னொருத்தவங்களுக்கு கேரண்டி போட்டு பூண்டி ஆகுறது, இது எல்லாமே அதுல வரும். சிறப்பு சிறப்புங்க. புரியுதுங்களா? ஸோ அப்ப என்னன்னா ஒவ்வொரு கிரகமுடைய தாக்கமும் அதான் சொல்ற, ஒரு வாஸ்து நீங்க பாக்குறீங்கன்னா ஒரு ஜோதிடரோட வாஸ்து தெரிஞ்சவங்களை போய் பார்க்கும் பொழுது உங்களால ஈஸியா அனலைஸ் பண்ணி எக்ஸாக்டா கொண்டு போக முடியும். அடுத்து போகக்கூடிய வீடு இப்படித்தான் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். நம்ம எத்தனையோ விஷயங்கள் பார்த்துருக்கோம். இப்ப மேற்கு பார்த்த வீடு, யாருக்கெல்லாம் சனிக்கேது இருக்கோ அவங்க மேற்கு போனாங்கன்னா தொழில் மிகப்பெரிய லாஸ் ஆகும். யாருக்கெல்லாம் சனி சூரியன் சனி குரு மேற்கு பார்த்து போங்க, வாழ்க்கை சூப்பரா இருக்கும். வடக்க மட்டும் தான் போகணுங்கிறது கிடையாது, வடக்க கிழக்க தான். இப்ப ஜாதகத்தை வச்சு நம்மளால ஈஸியா இந்த வாஸ்துல இப்படி இருக்குங்கிறத நம்மளால கைட் பண்ண முடியும். அப்ப இந்த 10ஆம் பாவமும் அந்த கிரக சேர்க்கையும் அழகா நம்ம கைட் பண்ணி கொண்டு போவோம். சிறப்பு சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த வாஸ்துவோட வந்து நம்ம பிராக்டிகலா சில விஷயங்களை மேல கண்டிப்பா அடுத்து வாஸ்து மேக்ஸிமம் நான் எப்படின்னு பார்த்துட்டு சொல்றேன். நம்ம டைரக்டாவே ஷூட் பண்ணி காட்டுவோம். சரி, அது இன்னும் புரிதலா கொஞ்சம் வாய் வழியாவே சொல்லிட்டு இருக்கும் பொழுதும் நேரடியா பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இன்னும் ஒரு புரிதல் ஏற்படும். கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி.